அருவியாய் வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருள்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். மகிழ்வோம், பேருவகையுடன் அக்களிப்போம், கடவுளுக்கே மாட்சி செலுத்துவோம். ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார். அல்லேலூயா. திருவெளிப்பாடு 19:7. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இந்த மாலை கல்வாரி பலியானது அக்ஷய் ஜெப்ரி என்பவர் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், அமுல் சோனியா நல்ல உடல் உள்ள நற்சுகத்திற்காகவும், பிள்ளைகளின் நற்படிப்பு மற்றும் குடும்ப சமாதானம் வேண்டியும், மனுவில் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், டென்னிஸ் என்பவரது தீய சக்திகள் நீங்கி நல்ல உடல் நற்சுகம் கிடைக்க வேண்டியும், ஜெப்ரின் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டியும், ஜெனிபர் நல்ல உடலுள்ள நற்சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றம் வேண்டியும், ஆன்ஸ் கோலிராஜ் மிக விரைவில் பேச்சாற்றல் பெற வேண்டியும், மேத்யூ அபிஷா குடும்பத்திற்கு மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குருசுமிக்கேல் மரிய ரோனிகம் நிக்சன் என்பவர்களின் ஆன்ம இளைப்பாற்று பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த கல்வாரி பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து தம் மகனின் கல்வாரி பலி வழியாக நம் அனைவரையும் இம்மன்னக நல்வாழ்விற்கும் விண்ணக நிலை வாழ்விற்கும் அழைத்து செல்வாராக. ஆமென். நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சி நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 முதல் 26 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்துதலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப்போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சிரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 87 பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். புறவினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகள் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளையாக கொள்வே. பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரையும் குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்களின் செயல்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களில் ஊற்று உன்னிடமே உள்ளது என்ப. பிற இனத்தாரே,
நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10. ஆண்டவருடைய வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. எருசலேமில் கோவிலில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயற்கையின் மொழிகள் புரிந்துவிட்டால் இதயத்திற்கு மொழிகள் தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிட்டால் மனிதருக்கு மொழியே தேவையில்லை. இயற்கையின் மொழிகள் புரிந்துவிட்டால் இதயத்திற்கு மொழியே தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிட்டால் மனிதருக்கு மொழியே தேவையில்லை. இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்த பொழுது சாலமன் மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். அவரை யூதர்கள் சூழ்ந்து நின்று, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். அதாவது இயேசு தங்களிடம் மறைவாக பேசாமல் வெளிப்படையாக பேசினால் நன்றாக இருக்கும் என்று யூதர்கள் இயேசுவிடம் வெளிப்படையாகவே கேட்டதை தான் நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு பலமுறை தான் மெஸ்ஸியா என்பதை சொல்லியிருந்தும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. காரணம், இயேசுனுடைய குரல், அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் என்பதை இயேசு நான் ஏற்கனவே சொல்லி வந்தேன், ஆனால் நீங்கள் தான் புரிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் நீங்கள் என்னை சார்ந்தவரோ என் மந்தையை சார்ந்தவர்கள் அல்ல என்று அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கான காரணத்தை சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இறைவன் நாம் புரிந்து கொள்ளுகின்ற விதத்தில்தான் பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியானது அல்ல.
இறைவனுடைய அந்த வெளிப்படுத்துதல் அல்லது நம்மோடு பேசுகின்ற பொழுது ஆழமாக பேசுகின்றார், மறை உண்மையாக பேசுகின்றார், மறைத்து வைத்து பேசுகின்றார், உவமைகள் வழியாக பேசுகின்றார். குறிப்பாக சீடர்களுக்கு தெள்ள தெளிவாக வெளிப்படையாக பேசினார். மற்றவர்களிடமெல்லாம் உவமைகள் வாயிலாக தான் பேசினார் என்பதை நற்செய்தியிலே நாம் பார்க்கலாம். எனவே கடவுள் நாம் புரிந்து கொள்கின்ற வண்ணம் பேச வேண்டும் என்பதை விட அவர் பேசுகின்றதை நாம் புரிந்து கொள்கின்ற வண்ணம் தயார் நிலையில் இருக்க வேண்டும், தகுதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தெளிவானதாக இருக்கிறது. எசேக்கியேல் இறைவாக்கினர், எரேமியா இறைவாக்கினர்கள் எல்லாம் சில இடங்களில் காட்சிகள் வழியாக இறைவனின் திட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்களை விட இன்னும் ஆழமான விதத்தில் கழுகு பார்வை என்று சொல்லுகின்ற வண்ணம் யோவான் நற்செய்தியாளர் வழியாக இயேசு தன்னை ஆழமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே யோவான் நற்செய்தியாளர் வழியாக திருவெளிப்பாடில் ஒரு உருவகம் வழியாக, ஆங்கிலத்தில் ஃபிகரேட்டிவ் முறையில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே இறைவன் தான் விரும்பிய விதத்தில் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். மக்கள் விரும்புகின்ற விதத்தில் வெளிப்படுத்துவது என்பது இறைவனின் தன்மை அல்ல. எனவே இறைவன் தான் விரும்பிய தன்மையில் வெளிப்படுத்துகின்ற பொழுது மக்கள் அவருடைய குரலை, அவருடைய மொழியை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மொழிகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழி இந்த உலகில் இருக்கிறது என்று சொன்னால் அது அன்பு மொழிதான். பேச்சுகள் இல்லாமலேயே புரிந்து கொள்ள முடியாத மொழிகள் இருந்தாலும் கூட அன்பு இருந்தால் மொழியை தாண்டி புரிந்து கொள்ளுதல் வரும் என்பது தெளிவு. எனவே இயேசுவோடு உள்ள அன்பு நமக்கு இருந்தது என்று சொன்னால் அவர் எந்த விதத்தில் வெளிப்படுத்தினாலும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் நாம் அறியக்கூடிய உண்மையாக இருக்கிறது. எனவே அந்த இறைமகன் இயேசுவோடு உள்ள அன்பில் வளர வேண்டுமென்றால் நாம் அமைதியான நேரங்கள், ஜெப நேரங்கள், தியான நேரங்களை ஒதுக்க வேண்டும். அமைதி, தியானம், ஜெபம் இவையெல்லாம் இறைவனோடு நாம் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றன. அந்த அன்பு நம்மிடம் இருந்தது என்று சொன்னால் அவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது எந்த விதத்திலும் மறை உண்மை வழியாகவோ மிகவும் ஆழமான விதத்திலோ அல்லது மறைத்து தன்னை வெளிப்படுத்தினாலும் நம்மால் புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது என்பதுதான் தெளிவு. வாழ்க்கையில் தெளிவற்ற நிலையில், எதிர்நோக்கு இல்லாத நிலையில், குழப்பமான சூழலில் ஆண்டவர் எனக்கென எதை வைத்திருக்கிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பொழுது இறைவனோடு உள்ள அன்பின் மிகுதியால் அமைதியிலும் தியானத்திலும் மகிழ்விலும் உரையாடினோம் என்றால் குழப்பங்கள் தீருகின்ற வண்ணம், தெளிவுகள் பிறக்கின்ற வண்ணம் நாம் புரிந்து கொள்ள கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது தெளிவு. எனவேதான் சொன்னேன், இயற்கையின் மொழிகள் புரிந்துவிட்டால் இதயத்துக்கு மொழிகள் தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிட்டது என்றால் மனிதனுக்கு மொழிகளே தேவையில்லை. இதயத்தின் மொழி இறைவனோடு உள்ள தியானம், ஜெபம் மொழியாக இருக்கிறது. அது நமக்கு புரிந்துவிட்டது என்று சொன்னால் மொழிகளை கடந்து இறைவன் பேசுவதை உள்வாங்கிக் கொள்ள முடியும். அதற்கான வரத்தை தொடர்ந்து இந்த இறைபலியிலே மன்றாடுவோம். இறை ஆசி நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென். ஆண்டவரை வாழ்க்கை பெறுகிறாக எங்களுக்கு வாழ்வெளியும் அப்பமாக நமது மனித இயல்பில் பங்கேற்போம். இந்த அவரது இறையில் நாங்கள் இன்று மத திருமணப்போடும் இந்த கல்வாரி வழியும் புகழ்ந்ததாவதாக. ஆண்டவரின் குற்ற நீக்கி கழிவீரலும் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும்.
நம் அனைவரின் நல்வாழ்விற்காக நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. தாழ்ச்சியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் எங்களது மீட்புக்கும் நல்வாழ்வுக்கும் உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மையை கையளித்து உமது திருமண் இடையராது வல்லமையோடு பரிந்து பேசி எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் எங்களுக்காக என்றென்றும் உயிர் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசென்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசென்னா. எங்கள் அன்பான ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களது பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக சிலுவையில் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தினார். அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக நன்றி செலுத்தினார். கிண்ணத்தை தமது நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பும் ஆசிர்வளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமண் நின்று உமக்கு இறைபணி புரிய தகுந்தவரென என்னை ஏற்றுக்கொண்டீரேன். எனவே நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இந்த மக்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்து தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை புனிதமிகு 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தொழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளையில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நமது அன்பான தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். தியானம், ஜெபம் இவைகள்தான் கடவுளை புரிந்து கொள்ளக்கூடிய மொழிகளாக இருக்கின்றன என்பதை உணர்ந்து வாழ தந்தை நோக்கி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை ஆசிரை கனிவுடனருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நோயுமின்றி நலமாயிருப்போமாக, வளமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும் அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற நிலையான அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவம் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
நான் ஒரு பொழுதும் விட்டு பிரிவிடாது. இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் ஐயோ, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மறைவாய் உள்ள தந்தை நோக்கி மறைவாய் மன்றாடுங்கள். மறைவாய் மன்றாடுகின்ற உங்களுக்கு மறைவாய் இருக்கக்கூடிய தந்தை செவிசாய்ப்பார் என்று சொல்லி தந்த நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். இனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதான் என் எல்லையே. இனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் எண்ணிப்ப மாட்டேனிலே, உன்னாமம் நான் பாட நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தழ வேண்டும், அவ்வாறு அவர் மாட்சியில் நுழைய வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 24:46. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நாங்கள் புரியும் இறைவேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினை புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் உமது அருள் உதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
உயிர் தாண்டவரின் அருளையும் ஆசீரையும் தென்தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறைபலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமையினாயே, அழகையின் தலைவிரி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. அழகின் முழுமையினாயே, அழகையின் தலைவிரி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை தோழி, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை தோழி, அருளே நிறைந்த மாமரியே, அருள்வழி காட்டிடுவாயே. அழகின் முழுமையினாயே, அழகையில் தலைவிரி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.